ராஜேஷ், தற்பொழுது வள்ளுவர் கோட்டத்தில் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்று பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நட வேண்டும் என்று ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அனைத்து கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் தலைமையிலான அந்த கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக ஒருங்கிணைப்பில் சென்னையில் 20ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் சமூக நீதியை வலுப்படுத்துவதற்காக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் நிலையில் அதற்கான எந்த முயற்சியும் தமிழக அரசு மேற்கொள்வதில்லை. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் விஷயத்தில் அக்கறையின்றி சமூக நீதிக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருவது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அண்டை மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்புகளை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான எனது தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய போராட்டத்தில் பல்வேறு ஜாதி ரீதியான கட்சி அமைப்புகள் மற்றும் பல்வேறு கட்சிகள், கூட்டணி கட்சிகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த தொடர் முழக்க போராட்டம் என்பது நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி.